வணக்கம். ஜேகே செய்திகளின் மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுடன் இணைந்து பணியாற்றுவதற்கு தயார் என சர்வதேச நாணய நிதியம் அறிவிப்பு. புதிய அமைச்சரவை இன்று பதவி பிரமாணம். இலங்கை வங்கியின் தலைவர் ராஜினாமா. புலமைப்பரிசில் பரீட்சை மீண்டும் நடத்தப்படுமா இல்லையா என்பது தொடர்பில் கல்வி அமைச்சின் செயலாளர் விசேட அறிவிப்பு. இஸ்ரேலில் உள்ள இலங்கையர்களை பாதுகாப்பாக இருக்குமாறு அறிவுறுத்தல். செய்திகள் தொடர்கின்றன. இலங்கையில் அதிகாரத்திற்கு வந்துள்ள புதிய அரசாங்கத்துடன் இணைந்து பணியாற்றுவதற்கு தாம் தயாராக உள்ளதாக சர்வதேச நாணய நிதியம் அறிவித்துள்ளது. சர்வதேச நாணய நிதியத்தின் பேச்சாளர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இவ்விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை பொருளாதார நெருக்கடியில் இருந்து மீள்வதற்கு சர்வதேச நாணய நிதியம் கடன் உதவியை வழங்கி வருகின்றது. இந்நிலையில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுள்ளதோடு புதிய அரசாங்கத்துடன் பணியாற்ற தயாராக உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மூன்றாவது மதிப்பாய்வு தொடர்பில் விரைவில் கலந்துரையாடல்களை ஆரம்பிக்க உள்ளதாகவும் சர்வதேச நாணய நிதியத்தின் பேச்சாளர் அறிவித்துள்ளார். நாடாளுமன்றம் இன்று இரவு கலைக்கப்படும் எனவும் எதிர்வரும் டிசம்பருக்குள் பொதுத் தேர்தல் நடத்தப்படும் எனவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. பிரதமர் தினேஷ் குணவர்த்தன நேற்று பதவி விலகியிருந்தார். இந்நிலையில் ஜனாதிபதி அனுரகுமார உள்ளிட்ட 4 அடங்கிய அமைச்சரவை இன்று நியமிக்கப்படும் என தேசிய மக்கள் சக்தி அறிவித்துள்ளது. இதன்படி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க சுற்றுலா, பாதுகாப்பு, நிதி, நீதி, கைத்தொழில் மற்றும் முதலீட்டு ஊக்குவிப்பு அமைச்சுக்களையும் பிரதமர் வெளியுறவு, கல்வி மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சுக்களையும் வைத்திருப்பார்கள் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய பிரதமராக பதவி பிரமாணம் செய்து கொள்வார் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அக்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களான விஜித ஹேரத் மற்றும் லக்ஷ்மண் நிபுண ஆராய்ச்சி ஆகியோர் அமைச்சர்களாக நியமிக்கப்பட உள்ளனர். பொது தேர்தல் தொகுதியில் அனுரகுமார திசாநாயக்கவினால் ஏற்பட்ட வெற்றிடத்திற்கு நிபுண ஆராய்ச்சி நேற்று நாடாளுமன்ற உறுப்பினராக சத்திய பிரமாணம் செய்து கொண்டார். நாடாளுமன்றம் கலைக்கப்பட்ட பின்னர் டிசம்பரில் பொது தேர்தல் நடத்தப்படும் எனவும் அதன் பின்னர் புதிய நாடாளுமன்றம் கூடும் திகதியை ஜனாதிபதி அறிவிப்பார் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று நள்ளிரவு நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டதற்கான வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் உள்ளதாகவும் அரசியல் வட்டாரங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. இஸ்ரேலில் தங்கியுள்ள இலங்கையர்கள் மிகவும் அவதானமாக இருக்குமாறு இஸ்ரேலுக்கான இலங்கை தூதுவர் கோரிக்கை விடுத்துள்ளார். தெற்கு லெபனானை சேர்ந்த ஹிஸ்புல்லா அமைப்பு இஸ்ரேலின் வடக்கு பகுதியில் உள்ள ஹைஃபா, கலிலி, கோலன் மற்றும் நசரேத் ஆகிய இடங்களில் வான்வெளி ஊடாக ஷெல் மற்றும் ராக்கெட் தாக்குதலை மேற்கொண்டுள்ளது. இந்நிலைமையை கருத்தில் கொண்டு அவ்வப்போது மேற்கொள்ளப்படும் இந்த தாக்குதல்கள் தொடர்பில் அவதானமாக இருக்குமாறு இஸ்ரேலில் உள்ள இலங்கையர்களுக்கு இஸ்ரேலுக்கான இலங்கை தூதுவர் அறிவித்துள்ளார். பாதுகாப்பு சத்தம் எழுப்பப்படும் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் இஸ்ரேலின் வடக்கு பிராந்தியத்தில் பணிபுரியும் இலங்கையர்கள் அருகில் உள்ள பாதுகாப்பான இடங்களுக்கு சென்று தம்மை பாதுகாத்துக் கொள்ளுமாறு அவர் அறிவுறுத்தியுள்ளார். அரசுக்கு சொந்தமான இலங்கை வங்கியின் தலைவர் கவன் ரத்நாயக்க தனது பதவியில் இருந்து ராஜினாமா செய்துள்ளார். நேற்று கொழும்பு பங்குச்சந்தைக்கு வழங்கிய அறிவிப்பில் ரத்நாயக்க செப்டம்பர் 22 முதல் அமலுக்கு வரும் வகையில் வங்கியின் சுயாதீன நிறைவேற்று அதிகாரமற்ற தலைவர் பதவியில் இருந்து ராஜினாமா செய்துள்ளதாக இலங்கை வங்கி அறிவித்துள்ளது. இவர் மார்ச் 2024 இலங்கை வங்கியின் தலைவராக நியமிக்கப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. வடக்கு மாகாண ஆளுநர் PSM சார்ல்ஸ் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். அறிக்கையொன்றை வெளியிட்டு வடமாகாண ஆளுநரின் ஊடகப் பிரிவு இதனை உறுதிப்படுத்தியுள்ளது. இவர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு தனது ராஜினாமா கடிதத்தை அனுப்பி வைத்துள்ளார். புதிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் கீழ் புதிய அரசாங்கம் அமைக்கப்படவுள்ள நிலையில் அமைச்சர்கள், ஆளுநர்கள் என பலர் தமது பதவிகளை ராஜினாமா செய்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. புதிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அனைத்து பங்குதாரர்களுடனும் இணைந்து பணியாற்றுவதை எதிர்பார்ப்பதாக இலங்கை வர்த்தக சம்மேளனம் அறிவித்துள்ளது. இலங்கையின் 9வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிற்கு இலங்கை வர்த்தக சம்மேளனம் தனது வாழ்த்துச் செய்தியில் இக்கோரிக்கைகளை விடுத்துள்ளது. இது தொடர்பில் ஜனாதிபதிக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ள மேற்படி வாழ்த்துச் செய்தியில் மக்களுக்கு விரும்பத்தக்க பலன்களை வழங்கக்கூடிய விவேகமான வளர்ச்சி உத்திகளை உருவாக்குவதில் புதிய ஜனாதிபதி அனைத்து பங்குதாரர்களுடனும் இணைந்து பணியாற்றுவதை எதிர்பார்ப்பதாக குறிப்பிட்டுள்ளனர்.
தரம் 5 புலமைப்பரிசில் பரீட்சை வினாத்தாள் கசிவு விவகாரம் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் ஊடாக மேலதிக விசாரணைகள் நடத்தப்படும் என கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. குறித்த விசாரணைகளின் உண்மைகளை கருத்தில் கொண்டு மீண்டும் புலமைப்பரிசில் பரீட்சை நடத்துவதா இல்லையா என்பது தொடர்பில் விரைவில் இறுதி தீர்மானம் மேற்கொள்ளப்படும் எனவும் கல்வி அமைச்சின் செயலாளர் திலக்கா ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார். எனினும் விசாரணைகளின் பின்னர் நியாயமான தீர்வு வழங்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை புலமைப்பரிசில் பரீட்சையில் 3 வினாக்கள் இந்த சம்பவம் தொடர்பில் நேற்று கைது செய்யப்பட்ட மகரகம தேசிய கல்வி நிர்வாகத்தின் திட்டமிடல் திணைக்கள பணிப்பாளர் எதிர்வரும் அக்டோபர் 7ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ச நேபாளத்திற்கு சென்றுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. சௌத்ரி குழுமம் விடுத்துள்ள அழைப்பின் பேரிலேயே அவர் நேபாளத்திற்கு பயணம் மேற்கொண்டுள்ளார். இதற்கமைய கோட்டாபாய நேற்று ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் மூலம் நேபாளத்தின் காத்மண்டுவில் உள்ள திரிபுவன் சர்வதேச விமான நிலையத்தில் தரையிறங்கியுள்ளார். அத்துடன் ஜாம்சிகேலில் உள்ள விடுதி ஒன்றில் தங்கியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இப்பயணம் அவரது தனிப்பட்ட பயணம் என்பதுடன் இலங்கையில் பல்வேறு துறைகளில் முதலீடு செய்துள்ள சௌத்ரி குழுமத்துடன் ராஜபக்சவிற்கு நெருங்கிய தொடர்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோட்டாபாய ராஜபக்ச பல்வேறு பௌத்த தலங்களுக்கு செல்ல திட்டமிட்டுள்ளதாகவும் பரத்பூருக்கு செல்ல திட்டமிட்டுள்ளதாகவும் தூதரகத்தின் வட்டாரங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. நாட்டில் பல்வேறு மோசடிகளில் ஈடுபட்டவர்கள் தப்பிச் செல்லாதவாறு கட்டுநாயக்க விமான நிலையத்தில் பாதுகாப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. இதற்கமைய சில அரசியல்வாதிகள் விமான நிலையம் சென்றபோது அவர்கள் குடிவரவு அதிகாரிகளினால் திருப்பி அனுப்பப்பட்டுள்ளனர். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் உத்தரவிற்கமைய சுமார் 30 பேரின் விவரங்கள் விமான நிலைய அதிகாரிகளிடம் இவ்வாறு ஒப்படைக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே கடந்த ஆட்சியின் போது முக்கிய அமைச்சு பதவிகளை வகித்தவர்களின் மனைவிகள் பிள்ளைகள் வெளிநாடுகளுக்கு தப்பிச் சென்றுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்நிலையில் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டதன் பின்னர் ஊழலில் ஈடுபட்டவர்களுக்கு எதிரான சட்ட நடவடிக்கை ஆரம்பிக்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் நீதிமன்றம் ஊடாக இவர்களுக்கு எதிரான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என ஏற்கனவே தகவல்கள் வெளியாகியிருந்த நிலையில் தற்போது விமான நிலையத்தில் பாதுகாப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. லெபனானில் இஸ்ரேல் நடத்திய ஏவுகணை தாக்குதலில் பெண்கள் குழந்தைகள் உட்பட சுமார் 500க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டுள்ளனர். 1000க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. தெற்கு லெபனானில் கிராமங்கள் நகர பகுதிகள் உட்பட மொத்தம் 19 இடங்களை ஹிஸ்புல்லா ஆயுத குழுக்கள் ஆயுத கிடங்குகளாக பயன்படுத்தி வருவதாக இஸ்ரேல் இராணுவம் வெளியிட்டுள்ள வரைபடத்தில் கண்டறியப்பட்டுள்ளது. இதனால் லெபனான் மீது இஸ்ரேல் நேற்று வான்வழி தாக்குதல் நடத்தியதுடன் இத்தாக்குதலில் 35 குழந்தைகள் உட்பட 500க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டுள்ளதாகவும் சுமார் 1645க்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைந்துள்ளதாகவும் சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இலங்கையில் அதிகாரத்திற்கு வந்துள்ள புதிய அரசாங்கத்துடன் இணைந்து பணியாற்றுவதற்கு தாம் தயாராக உள்ளதாக சர்வதேச நாணய நிதியம் அறிவித்துள்ளது. சர்வதேச நாணய நிதியத்தின் பேச்சாளர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இவ்விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை பொருளாதார நெருக்கடியில் இருந்து மீள்வதற்கு சர்வதேச நாணய நிதியம் கடன் உதவியை வழங்கி வருகின்றது. இந்நிலையில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுள்ளதோடு புதிய அரசாங்கத்துடன் பணியாற்ற தயாராக உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். 3வது மதிப்பாய்வு தொடர்பில் விரைவில் கலந்துரையாடல்களை ஆரம்பிக்க உள்ளதாகவும் சர்வதேச நாணய நிதியத்தின் பேச்சாளர் அறிவித்துள்ளார்.